Hi everyone, this is Arul from Joe's IAS Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாருமே ரொம்பவே கொஸ்டின் மார்க்கோட இருந்தா நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படிங்கிற நிறைய கொஸ்டின் மார்க்கோட இருந்தோம். ரொம்பவே எதிர்பார்த்த ஒரு விஷயமான டிஎன்பிஎஸ்சி ஏஎம் 2026 தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடான விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கால் பண்ணி சார் வீடியோ போடுங்க சொல்லிட்டு கிளாரிஃபை பண்ணியிருந்தீங்க. நம்ம யூடியூப் ஃபேமிலிக்காகவும் தான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் வந்து எந்த டேட்டில் நமக்கு அப்ளை பண்ணணும், எப்போ டேட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு டீட்டெயில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகே, அவங்க கிளியராகவே வந்து நம்ம டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் நமக்கு கிளியராக சொல்லிட்டாங்க. 27/5/2026 இந்த மந்த்து மே மந்த் 27ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. மார்னிங் 10 o'clockலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். க்ளோசிங் டேட் எப்போ அப்படின்னு சொன்னால் 25/6/2026 ஜூன் 25ஆம் தேதி வரை நமக்கு என்னது அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 3 days என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியாது. மேபி கரெக்ஷன்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னது 3 days வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கேட்ட கொஸ்டின் இது ஒன்று தான். சார் வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் டேட் வந்து எக்ஸாம் டேட் வந்து August 3ன்னு சொல்லியிருக்காங்க. அது எக்ஸாம் August 3 வருமா வராதா இதான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க. எல்லாருக்குமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், அவங்க வந்து மே 20th வந்து அவங்க கால்ஃபர் அந்த நோட்டிஃபிகேஷன் விடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அது பாட்டு விட்டுட்டாங்க. கரெக்டாக நம்ம வந்து August 3 வந்து வரும் வராது அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். மேபி வரலாம், வர்றதுக்கு வந்து டிலேயும் ஆகலாம். வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? வந்ததுக்கப்புறம் ஸோ அப்போ படிச்சிருக்காம போனோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. நமக்கான டைம் இதான். இந்த August 3 அப்படிங்கிற டார்கெட்டை மைண்டில் வச்சுட்டே நம்ம ஓடணும். அவங்க அப்ளிகேஷன் வந்து ஜூன் 25 கொடுத்துருக்காங்க. ஜூன் 25 அப்ளிகேஷன் முடிஞ்ச அன்னைக்கு டேட்டில் August 3 எக்ஸாம்ஸ்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் எதையுமே யோசிக்க வேணாம். நம்ம பிளான் என்னது, August 3 வந்து எக்ஸாம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வில் பி லேட்டர் அனௌன்ஸ் அதெல்லாம் நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க. அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி தான். நம்ம ஒரு பிளானில் கரெக்டான வேலை மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். அதனால் தேவையில்லாத எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸுமே இல்லாமல் எக்ஸாம் வருமா வராதா, வரல அப்படின்னா ரொம்ப நல்லது. வரல அப்படின்னா மேபி என்னது ஒரு 10 to 15 days தள்ளி போகலாம். தள்ளி போச்சு அப்படின்னா நமக்கான கிரேஸ் டைம், நம்ம ரிவைஸ் பண்ணக்கான டைம் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். வந்துச்சு அந்த டேட்டில் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? தள்ளி போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக இருக்கக்கூடாது. நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், அவங்க டேட் சொல்கிறாங்க ஆனால் மே 20 சொல்லியிருந்தாங்க நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக 10 o'clock வந்துச்சா. அதே மாதிரி தான் அவங்க August 3 எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஆனுவல் பிளானரில். August 3 வராது அப்படிங்கிறதுக்கு என்ன நமக்கு உத்தேசம் இருக்குது? அதனால் தேவையில்லாத எதையுமே எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இல்லை நம்ம மென்டாலிட்டியை வந்து செல்ஃபாக என்ன யோசிப்போம், இன்னும் நம்ம டைம் அதிகமாகிடுச்சு சரி கொஞ்சம் தள்ளி போய்க்கலாம். இல்லை ஒரு எல்லாருமே ருட்டீனாக 4 o'clock எந்திக்கிறது இந்த மாதிரி ருட்டீன் ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கோம். எப்போ நான் இன்னும் தள்ளி போயிடுச்சு நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே வச்சுக்காதீங்க. உங்களுக்கு சொல்கிற விஷயம் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும்தான், படிக்கிற விஷயத்த கன்சிஸ்டன்சியாக ரெகுலராக இப்போ என்ன ஃப்ளோவில் படிக்கிறீங்களோ எல்லாருமே பெருசாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. August 3 நமக்கான ஏஇ எக்ஸாம் அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, அது டேட் வருது வரல அப்படிங்களா செகண்ட். அதுக்கப்புறம் August 3 வரல அப்படின்னா அதுக்கடுத்து ஃபுல் டைமாக நம்ம ரிவிஷன்ஸ் அறிவிக்கலாம். ரிவிஷன் பண்ணுறது தப்பே கிடையாது. எவ்வளோக்காவது நம்ம ரிவிஷன் பண்ணுறோமோ அவ்வளோக்காவது எக்ஸாம் சூப்பராக பண்ண முடியும். அதை தெளிவாக மைண்டில் வச்சுட்டு August 3 நமக்கான எக்ஸாம் டேட்டு அப்படிங்கிறத தெளிவாக மைண்டில் வச்சுட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேறு எதுவுமே கன்ஃபியூஷன்ஸ் இப்போ போகிற வேலேருந்து நம்ம வந்து ஸ்லோ ஆகணுமா இல்லை ஸ்பீடாக பண்ணுமா எதுவுமே இல்லை. போகிற வேலை நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன். இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலுமே சிவில் இன்ஜினியரிங்க்கு எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு, எந்த மாதிரிலாம் சிலபஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா எங்கே அப்படிங்கிறத ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்டேட் பண்ணி இன்றைக்கி ஈவினிங் நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். அது நீங்கள் தெளிவாக பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படிங்கிற ஹாப்பி நியூஸை ஒரு கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணோம். ஓகேப்பா, கண்டிப்பாக இந்த வருஷம் ஏஇ 2026 தேர்வு வந்து உங்களுக்கானது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.